ஹாய் ஹலோ, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பெண்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் தான். அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். நம்ம அதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நம்மளோட கவலைகள் நார்மலாகவே கல்யாணம் முடிஞ்ச பெண்களாக இருந்தால் நம்ம ஹஸ்பண்டை பார்க்குறது, நம்ம குழந்தைங்கள பார்க்குறது, அப்புறம் ப்ரெக்னென்சி டைம், அப்புறம் போஸ்ட்மார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாகவே ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனில் இருப்போம். குழந்தைங்களுக்கு காலையில் ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேருந்து, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து அவருக்கு செஞ்சு கொடுக்குற ஸ்நாக்ஸ் ஆகட்டும், அப்புறம் நைட் டின்னர் ஆகட்டும், எனி டைம் நம்ம ஒர்க் தான் பார்த்துக்கிருப்போம். இந்த நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாட்டு கேட்குறது, நமக்கு பிடிச்சமான பாட்டுக்களை நம்ம ப்ளே பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்க்குறதா இருக்கட்டும், அதை கேட்டுக்கிட்டே இல்லை ஹெட்ஃபோனில் கேட்குறதா இருக்கட்டும், இப்படி நமக்கு பிடிச்ச பாட்டுக்களை கேட்கும்போது நமக்கு அது ஒரு தனி ஃபீலே கிடைக்கும். கண்டிப்பாக அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிச்ச பாட்டுகளை கேட்கும்போது நம்மளோட பழைய ஞாபகங்கள் போகும். ஒரு ஸ்வீட் மெமரிஸ் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். பழைய விஷயங்களை நினச்சி பார்க்குறதுக்கும் நம்மளோட மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கும் அந்த பாட்டு கேட்குறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிறையா பேர் பார்த்திங்கன்னா பாடிக்கிட்டே நம்மளோட வேலையை செய்கிறவங்க நிறையா பேர் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாட்டு எப்போவுமே கேளுங்க, ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா புக் படிக்கிறது. இந்த புக்கு அந்த புக்கு அப்படிங்கிறத தள்ளி நார்மலாக ஒரு குமுதமாக இருக்கட்டும், இல்லை ஆனந்த விகடனாக இருக்கட்டும், இல்லை ஒரு காமெடி புக்காக இருக்கட்டும், இல்லை மோட்டிவேஷ்னல் புக்காக இருக்கட்டும், இப்படி நிறையா புக்ஸ் இருக்குது. இந்த புக்ஸையெல்லாம் நமக்கு கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன டைமில் வாசிக்கிறது, இல்லை நமக்கு பிடிச்ச பைபிளாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், ராமாயணமாக இருக்கட்டும், எது நமக்கு பிடிக்குமோ அந்த புக்குகளை நம்ம படிக்கும்போது அது நமக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷிங்காக இருக்கும். எனி டைம் நம்ம வேலை தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ இப்படி டைமில் நமக்கு பிடிச்சதை செய்யும்போது இது நம்ம பெட்டராக ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாவாக இருக்கும். அப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்சதை நம்ம சமைச்சு சாப்பிட்றது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்சதை நம்ம சமைச்சு நம்ம சாப்பிடவே மாட்டோம். நம்ம வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும், நம்ம பசங்களுக்கு என்ன பிடிக்கும், நம்ம மாமனாருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்து பண்ணுவோம். ஆனால் நமக்கானதை நம்ம சாப்பிட்றோமா அப்படின்னு கேட்டால் மேக்ஸிமம் நம்ம சாப்பிட்றதே இல்லை. ஸோ அதையெல்லாம் நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் பிடிச்சதை நம்ம செய்கிறதுக்கு நம்ம டைம் செலவழிக்கிறோம்ல, அதே போல் நமக்கு பிடிச்சதை நம்ம கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடணும். நிறையா பேர் வீட்டில் கூட பார்த்திங்கன்னா டீ போடுவாங்க. டீ எல்லாரும் குடிப்பாங்க. ஆனால் அவங்க காப்பி குடிக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனால் அந்த டீ எல்லாருக்கும் போடுறத மறைச்சிக்கிட்டு நம்மளும் சரி இதையே குடிப்போம் அப்படின்னு குடிக்கிறவங்களெல்லாம் நான் பார்க்குறேன். ஒரு எல்லாருக்கும் போகிறோம், இந்த காப்பி போடுறதுல எவ்வளோ நேரம் ஆகிடப்போகுது. நமக்கான டயத்தை நம்ம தான் செலவழிக்கணும். மற்ற பேருக்கு ஹஸ்பண்டாக குழந்தைங்கள எல்லாரையும் நமக்கு பார்க்க வேண்டிய பொறுப்பு இருந்தாலும் யாரை நம்ம எந்த அளவுக்கு பார்த்தாலும் நமக்கு நன்றி இருக்காது. நம்ம எப்படி பார்த்தாலுமே ஆமாம் என்னத்தை பார்த்து கிழிச்சு அப்படின்னு தான் நம்மளை கேட்க போகிறாங்க. இப்படி நன்றி கெட்ட ஒரு மனித ஜென்மங்களுக்காக வாழ்கிற இடத்துல நமக்கானதை நம்ம செய்வோம் அப்படிங்கிறத தான் நான் எப்போவுமே நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது வீக்லி ஒன்ஸாக இருக்கட்டும், 2 days ஒன்ஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க. அதுக்கான மணியை கூட நம்மளே இப்போ ஹோம் பேக்கிங்கில் மணி நம்மளே கூட நம்ம சம்பாதிக்கலாம். ஸோ அப்படி சில ஐடியாவை பயன்படுத்தி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் ஆசைப்பட்டதை விரும்பி சாப்பிட்ற வகையில் ஒரு லைஃப்பை சேஞ்ச் பண்ணுங்கள். நம்ம தான் ஒய்டி சேனலில் நம்ம என்னோடய சேனல் தான், அதில் இதுக்கான ஐடியாஸ் கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் டைமில் கிடச்சா ஃப்ரீ டைமில் அந்த யூடியூப் சேனலுக்கு போய் நீங்கள் அதில் உள்ள வீடியோஸ் பாருங்கள். அதில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பெண்களுக்கு மணி ரிலேட்டடான வீடியோஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா தனிமை. நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம், துணியை துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, அந்த வேலை இந்த வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாச்சு தனியாக நம்ம உட்காந்து நம்ம யோசித்து பழைய ஞாபகமாக இருக்கலாம், இல்லை நம்மளை பற்றி நம்ம யோசிக்கலாம். நம்ம பழைய சந்தோஷம் எதனால் போகுது, நம்ம இப்போ எப்படி இருக்கோம், நம்ம எப்படி வாழலாம். ஒருவேளை ஒரு சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா நடக்காத கற்பனையே இருக்கும். இப்போல்லாம் நானே கூட எனக்கு முன்ன பாப்பா, எனக்கு ஒரு பாப்பா முடியாமல் இருக்கா, அவளை பார்த்துக்கிறதுக்கான டைமே போய்கிட்டு இருந்துச்சு. எங்கள் மாமனார் பண்ண டார்ச்சரில் கிட்டத்தட்ட நான் 1.5 வருஷம் மனநல சரியில்லாமல் இருந்து டேப்லெட் எடுத்து நான் குணமாகிருக்கேன். நமக்கான டயத்தை நம்ம செலவழித்து நம்ம தனிமையில் உட்காந்து நம்மளை பற்றி நம்ம திங்க் பண்ணி நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். அடுத்ததாக பார்த்தா செல்ஃப் லவ். இப்போ நம்ம அழுக்கு நைட்டி
தலையை சீவுறது கிடையாது, சும்மா முகத்தை கழுவுவோம், பொட்டு வைப்போம், பவுடர் கூட யூஸ் பண்ண மாட்டோம் நிறையா பேர். நமக்கு என்ன பிடிக்குமோ நமக்காக அதை பண்ணணும். அதுதான் செல்ஃப் லவ். ஒரு சின்ன சின்ன விஷயமா கூட இருக்கலாம். இப்போது நமக்கு அடிக்கடி நம்ம குளிக்கிறது கூட நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, அடிக்கடி நம்ம குளிக்கிறது கூட நமக்கு நம்மளை உற்சாகப்படுத்திக்கிறோம். நமக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத பார்த்து நமக்கு நம்ம பண்ணிக்கணும். முதல்ல நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்றத தள்ளி, நான் ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டு, நான் ஏன் இப்படி இருக்கக்கூடாதுன்னா நம்ம அங்கே சுற்றணும் இங்கே சுற்றணும் அப்படி இல்லை. நம்மளோட நார்மல் லைஃப்பில் நமக்கான வேலையை நம்ம செஞ்சுக்கிறது, நம்மளோட சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக நம்மளோட டயத்தை ஒதுக்கி நமக்கானதை நம்ம செய்யணும். ஒரு சின்ன ஒரு சாப்பாட்டு விஷயமா இருக்கலாம், இல்லை நம்ம ட்ரெஸ் விஷயமா இருக்கலாம், எதுனாலும் சரிதான். நம்ம லைஃப் இப்படி ஆயிட்டே அப்படின்னு நினச்சி நம்மளால் அதை சரி பண்ண முடியாது, இனிமேல் இப்படியே தான் நம்ம போகணும்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை அப்படி தான் போய்கிட்டே இருக்கும். நமக்கு கிடைக்கிற டயத்தில் நம்ம நம்மளை பற்றி யோசித்து நம்மளை கேர் பண்ணிக்கிறணும். ஒரு சின்ன சின்ன கேர் பண்ணிக்கிட்டோன்னா கூட அது நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். ஸோ நான் முன்னக்கூடி சொன்ன மாதிரி தான், நம்ம பசங்களை நல்லா பார்த்துக்கிட்டாலும் நீ என்ன வளர்த்தன்னு கேட்க போகுது, ஹஸ்பண்டை பார்த்துக்கிட்டாலும் ஆமாம் நீ என்னத்தை பண்ணி கிழிச்சேன்னு கேட்க போகிறாரு, மாமி மாமனாரை பார்த்துக்கிட்டாலும் என் மருமகன் என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்ல போகிறான். இந்த உலகமே அப்படித்தான். ஆனால் அதில் நமக்கான நம்ம தேவைகளை நம்ம சின்ன சின்னதாக நம்மளோட வாழ்க்கையில் டயத்தை செலவழித்து நம்மளுக்கான நம்ம வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. அது ஃபினான்சியல் ஃப்ரீடமாக இருக்கலாம், இல்லை எதுனாலும் இருக்கலாம். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சா மட்டுமே தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.